அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடகராசிக்காரர்களுக்கான சுக்கிரன் பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் சுக்கிரனுக்கு முக்கியமான இடம் இருக்குங்க. குரு பகவான் அனைத்து கடவுள்களுக்கும் அதிபதி. அதே போல் சுக்கிர பகவான் பேய்களின் அதிபதி. இது அன்பு, பொருள்சார் வசதிகள், ஆடம்பரம், இன்பம் மற்றும் மகிமை ஆகியவற்றை குறிக்குது. தற்போது ஜூலை மாதத்தில் இது ஒரு முக்கியமான பெயர்ச்சியாக சுக்கிரன் பெயர்ச்சி நடைபெறப்போகிறது. இது பார்த்திங்க அப்படின்னா தொழில் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சி. சுக்கிர பெயர்ச்சி பார்த்திங்க அப்படின்னா ஜூலை 7ஆம் தேதி 4:15 மணிக்கு கடக ராசிக்குள்ள நுழைகிறார். இந்த பெயர்ச்சியால் தொழில பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற அதிர்ஷ்டத்தை வாழ்க்கையில் பெற்றுத்தரும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கான வாய்ப்பையும் தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் நடக்க போகிற இந்த சுக்கிரன் பெயர்ச்சியானது கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு 4வது மற்றும் 11வது வீட்டில் சுக்கிரன் பகவான் ஆட்சி செய்கிறார். தற்போது அவர் உங்களுடைய முதல் வீட்டிற்கு மாறுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் பயணங்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய வசதிகளையும் ஆடம்பரங்களையும் அதிகரிக்கிறதுல கவனத்தை நீங்கள் செலுத்துவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீண்ட பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்குது. இது பயணத்தின் நோக்கத்தையும் நிச்சயமாக நிறைவேற்றும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி வேலையில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்தில் லாபகரமான சூழ்நிலை ஏற்பட அதிக அளவில் வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த சுக்கிரன் பெயர்ச்சியின் காரணமாக. மேலும் பார்த்திங்க அப்படின்னா தனவரவு, பொருள் வரவு, அமைதிக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும். அதே போல் சிலருக்கு கௌரவ பட்டமும் விருதுகளும் கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்கு. தொழிலாளர்கள், வியாபாரிகள் வீண் அலைச்சல்களை சந்தித்தாலும் கூட நஷ்டங்கள் எதுவும் ஏற்படாமல் பார்க்க முடியும். நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் பார்த்திங்கன்னா குறைவாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக வேலை நிமித்தமாக பிரிந்திருந்த தம்பதிகள் தாங்கள் விரும்பிய இடம் மாற்றத்தால் அவர்கள் ஒன்று சேருவாங்க. சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அமையக்கூடிய பாக்கியம் இருக்கு. பெண்கள் தாங்கள் விரும்பிய வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பண வரவுக்கு ஏற்ற செலவுகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்யும். தொழில மேன்மை, புகழ், நன்மதிப்பு கிடைக்கப்பெறும். சிலருக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் உண்டுங்க. இந்த காலகட்டத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி மாத இறுதியில் பிரகாசமான வாய்ப்புகளும் இருக்கப்பெறும். வியாபாரிகள் வாடிக்கையாளர்களிடம் நிதானத்துடன் செயல்படுவதால் பின்னடைவு சந்திக்கிறதையும் தவிர்த்து கொள்ளலாம். தொழிலதிபர்கள், தொழிலாளர்கள் சக தொழிலாளர்களுடன் இணக்கமான போக்குடன் இருப்பது ரொம்ப நல்லது. சிலர் தங்க ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவாங்க. பொருட்கள் இழப்ப தவிர்க்க பயணங்களை ஓரிரு நாட்கள் தள்ளி போடுவது அவசியம். கடந்த சில தினங்களாக இருந்து வந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கி சுறுசுறுப்புடன் இயங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். செய்யக்கூடிய தொழில் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் இந்த காலத்தில் இருக்கும். அதே மாதிரி முதல் 2 நாட்களில் புதிய ஒப்பந்தங்களால் மேன்மை உண்டாகலாம். அதே மாதிரி தொழிலாளர்கள், பணியாளர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கப்பெறும் வாய்ப்புகளும் இருக்கு. மாற்று கருத்து கொண்டவர்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய திறமையான பேச்சால் முறியடித்து வெற்றி காண்பீங்க. பெண்கள் சிலர் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்ற இந்த காலத்தில் ஆன்மீக பயணத்தையும் மேற்கொள்வாங்க. எதிர்ப்புகள் மறைந்து எடுத்த காரியங்களில் வெற்றி கிட்டும் வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. பணியாளர்களுக்கு வேலை பளு அதிகரிக்க செய்யும். நடுத்தர வயதினருக்கு நல்ல வேலை மாற்றம் ஏற்படும். அதனால் ஊதிய உயர்வும் நன்மதிப்பும் கிடைக்கப்பெறுவீங்க. தொழில்நுட்ப வல்லுநர்கள் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உடனடியாக உருவாகலாம். மருத்துவத்துறையினர் சிலருக்கு அரசு விருதுகள் கிடைக்கப்பெறும். சிலருக்கு வயிற்று உபாதைகள் ஏற்படக்கூடும். உணவு விஷயத்தில் கட்டு
கட்டுப்பாடும் கவனமும் ரொம்ப முக்கியம். பெண்கள் சிலர் கூடுதல் பொறுப்புகளை சுமக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். பகைவர்களையும் நண்பர்களாக்கும் காலகட்டம் இது. அதனால் பல நல்ல விஷயங்களை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். விரோதங்கள் நீங்கி வீண் செலவுகள் இல்லாமல் போகலாம். துன்பங்கள் நீங்கி கவலைகள் மறைய துர்க்கையை வழிபடுங்க. ஞாபக மறதிக்கு இடம் கொடுக்க வேண்டாம். புதிய ஆடைகள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. உற்றார் உறவினர்களிடமிருந்து அனுகூலமான செய்திகளும் வந்து சேரும். ஆரோக்கியம் சிறந்து மனதில் மகிழ்ச்சி பொங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டம் முழுவதும் பிறர் நலனில் அக்கறை செலுத்துவீங்க. உங்களுடைய நலன் தானாக பெருக ஆரம்பிச்சிடும். சோம்பலை முடித்து சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய காலகட்டம். மறதி அப்படிங்கிறத மறந்து செயல்படுவீங்க. தொலைதூர செய்தி ஒன்று தங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். நீண்ட தூர பயணம் செல்லவும் நேரிடலாம். சிலருக்கு வெளிநாட்டு பயணம் அப்படி இல்லைன்னா வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு அமையக்கூடும். நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்ல விசா கிடைக்காம இருந்தவங்களுக்கு ஒரு முடிவு தெரிய வரும். தனவரவு செய்தொழிலில் லாபம் உண்டாக பெறும். திருமண பேச்சு கைகூட நேரம் இது அப்படின்னு கூட சொல்லலாம். மங்களகரமான ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமையப்பெறும். அதே மாதிரி சிலருக்கு கடந்த சில காலகட்டமாக உடல் ரீதியான அசௌகரியங்களால் தள்ளி போய் கொண்டிருந்த குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பற்பல காரணங்களால் செய்யக்கூடிய செயல்களில் இருந்த சுணக்க நிலை மாறி புத்துணர்ச்சி ஏற்படும். புது ஆடைகள் வாங்கிறது, தன லாபம் அடைவது உண்டாக பெறும். பிள்ளைகள் மேலே படிப்புக்கான அச்சாரம் போடுவீங்க. அவர்களது எதிர்காலம் சிறப்பானதாக அமைய திட்டம் தீட்டுவீங்க. சிலர் மிகப்பெரிய பதவி உயர்வு பெற்று அதன் மூலம் செல்வாக்கு பெறுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் பெருக விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீண்ட நாட்களாக கைகூடாத திருமண பேச்சுவார்த்தை மங்கள வாத்தியத்திற்கு வித்திடும். பெண்கள் குதூகலமாகவே இருப்பாங்க. காரியத்தடை நீங்க ஒரு முறைக்கு இருமுறை கவனமுடன் செயல்படுவீங்க. மனதுக்கு பிடிக்காத விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உருவாக செய்யும். பண நஷ்டத்தை எதிர்கொள்ள சிறந்த திட்டம் ஒன்று தீட்டுவீங்க. இது அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் லாபத்தை தரும் செயலாகவே அமைய பெறும். தாயின் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்க. அயல் நாடுகளில் பணிபுரிகிறவங்க தினமும் தாயின் நலம் விசாரித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கவனித்து கொள்ளுங்க. உடன் பணிபுரிகிறவங்க மத்தியில் அடுத்தவர்களை பற்றி தேவையில்லாத விஷயங்களை பகிர்ந்து கொள்வதையும் தவிர்க்குங்க. அதே மாதிரி பெண்கள் அக்கம் பக்கத்தில் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். இந்த காலம் சொல்லியது நடக்கக்கூடிய ஒரு காலம். எண்ணியது நிறைவேறும், கேட்டது கிடைக்கும். நண்பர்கள் கூட்டம் அதிகரிக்கும். முற்றார் உறவினர்களுடன் உல்லாச பயணம் மகிழ்ச்சியின் எல்லைக்கு செல்வீங்க. சிலர் வெளிநாடு மகிழ் சுற்றுலா மேற்கொள்வீங்க. பணம், பொருள், ஆடை, ஆபரணங்கள் வந்து சேரலாம். குடும்பத்தில் ஏற்பட போகும் குதூகலத்தால் சிறு சிறு மனஸ்தாபங்களும் மறந்து போகும். கொஞ்சம் மறதி உண்டாகிறதுனால பயணத்தின் போது உங்களுடைய உடைமைகளை பத்திரப்படுத்தி கொள்ளுங்க. பெண்களுக்கு சந்தோஷத்திற்கு இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. சந்தோஷத்திற்கு பஞ்சமில்லாத காலமாக அமையப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த வெளிநாட்டு வர்த்தகம், வேலை வாய்ப்பு குறித்த சாதகமான தகவல்கள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே சமயம் நீண்ட நாட்களாக வெளிநாட்டில் பணியில் இருந்தவங்க பலர் சொந்த நாடு திரும்பக்கூடிய நிலையும் உருவாகும். இது அவர்களை பொறுத்த வரைக்கும் பணப்பற்றாக்குறை ஏற்படும். இருந்த போதிலும் குடும்பத்தை விட்டு இத்தனை காலம் பிரிந்திருந்தோமே என்ற கவலை நீங்கி குடும்பத்துடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறும். தாயாரின் உடல் நலத்தில் அக்கறை வேண்டுங்க. ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனை அப்படின்னாலும் கூட அலட்சியம் வேண்டாம். சிறந்த மருத்துவரை அணுகி ஆலோசனையை பெற பாருங்க. சிலர் ஆன்மீக பயணம் மேற்கொள்ள நேரிடலாம். பெண்கள் உடல் நலனில் சற்று கவனமாக இருப்பது அவசியம். உற்றார் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கிறது. தன லாபம் உண்டாக பெறும். இந்த காலகட்டத்தில் சரியான திட்டமிடலால் உங்கள் செயல்கள் ஒவ்வொன்றிலையுமே வெற்றியை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சிலருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சிந்தித்து நீங்கள் செயல்படுறதுனால பல நஷ்டங்கள் தவிர்க்க முடியும்.
வீட்டு பொருட்களை பாதுகாக்க தகுந்த விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியம். மனதுக்கு பிடிக்காத செயல் நடக்கக்கூடும், இருந்தாலும் உங்கள் அனுபவ அறிவை அதை சாமர்த்தியமாக எதிர்கொள்ளும் அப்படின்னு கூட சொல்லலாம்.